மக்கள் இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி ஆடி கடைசி இன்னைக்கு வந்து நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம். சாம்பாருக்கு வந்து நம்ம என்னெல்லாம் வெட்டி போட்டுருக்கோம் பாருங்கள். பீன்ஸு, மிளகாய், கேரட், அவரைக்காய், தக்காளி, முள்ளங்கி. இந்த முள்ளங்கி வந்து நம்ம வெயில் நேரத்துக்கு வந்து நல்லது கொடுத்தாங்க. நீர் சத்து நல்லா முள்ளங்கி சாம்பாரில் போட்டு வச்சா நல்லா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி முள்ளங்கிலாம் கிடச்சாக்கி சாம்பாரில் போடுங்க. வெள்ளை பூசணி போடுங்க, புடலங்காய், சௌ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாம்பாரில் போட்டு வச்சா நம்மளுக்கு வந்து நீர் சத்து கிடைக்க மாட்டாங்க. வெயில் அலையதுக்கு நமக்கு கை கால் சோறு கொடுக்காது. இந்த மாதிரிலாம் போட்டு சாம்பார் வைக்க பார்க்குறோம். இதுக்கு சாம்பார் பொடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா சாம்பார் பொடி. இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாங்க. நாங்கள் 2 பேருக்குனால இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். இதில் பெருசாகவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாம்பார் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க. கூட்டு எல்லாம் வச்சு கோஸ் வைக்கலாம், பீட்ரூட்டு, அவியல் இந்த மாதிரி எல்லாம் கூட்டு வகைகள் வச்சு ரசம் வச்சு தயிர் வச்சு இந்த மாதிரி மதிய சாப்பாடு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு சாப்பிடுங்க, நல்லா மணமாக இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி மசாலா தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன், உங்களை காமிக்கேன். இங்கே பாருங்கள் பண்டம். இது வந்து நம்ம கன்னிக்கு வச்சு கும்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆடி மாதம் அதுக்காக எல்லா பண்டங்களும் கலந்து கிடக்கு. ஸ்வீட்டு, காரம், உரப்பு, முறுக்கு, அச்சு முறுக்கு எல்லாம் கலந்து கிடக்கு. மாம்பழம், கொய்யா, பேரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் வச்சு ஆடி மாதம் வந்து கும்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம இன்றைக்கி வந்து மசாலா திரிக்கிறதுக்காக எல்லாம் வறுத்து வெயிலில் காய போட்டு தான் வச்சு வந்துக்குவாங்க. இதுக்கு வந்து நம்ம வத்தல், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, நல்ல மிளகு, மஞ்சள், சீரகம், பெரிய சீரகம், காயம், வெந்தயம் இந்த ரெண்டையும் வந்து நம்ம தேங்காய் ஊற்றி வறுத்து போடணும். அப்புறம் தேங்காய் வறுத்து நம்ம போடும்போது நல்லா மணமாக இருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவு ஒரு கை குத்து ஒரு கை நிறையா வச்சு கருவேப்பிலையும் உருவி போட்டு தேங்காயில் நம்ம வறுத்து எடுத்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம காய வச்சு மசாலா திரிச்சாக்கி நம்ம குழம்புக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடையில் நம்மளோட மசாலா திரிக்கிறது நல்லாயிருக்க மாட்டாங்க. இந்த பக்கெட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கோதுமையை நல்லா படைச்சி ரேஷனில் தந்த கோதுமை அதை நல்லா படைச்சி எடுத்து நல்லா தண்ணி வச்சு 2, 3, 4 தண்ணி கழுவி மாடியில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கு. இனிமேல் இந்த கோதுமையை நாங்கள் மசாலா திரிக்கும்போது திரிக்க பார்க்குறோம். அப்போ கோதுமை தோசை சுட்டுக்கலாம், சப்பாத்தி போட்டுக்கலாம், பூரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்த்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். கோதுமை நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சப்பாத்திலாம் போட்டு சாப்பிட்டா உடம்பு நல்லது. நைட் நேரம் கோதுமை தோசை சுடலாம், நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிடும்போது காப்பி போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கோதுமை தோசை எல்லாம் சுட்டு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.